ஹாய், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வாய்ஸ் ஓவர் வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை வந்து கிட்ஸுக்கான ட்ராயிங் வீடியோ. ஒரு சீனரி எடுத்து போட போகிறேன். ஒரு கப்பு இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி மாதிரி எடுத்துக்கோங்க, கண்டெய்னர் மூடி. அதை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் கை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா ட்ரா பண்ணுறப்ப நகரத்துக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நகராமல் இருக்காமல் ஒரு 2 தடவை அழுத்தி கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அவங்க வந்து எகைன் நம்ம திருப்பி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது. திருப்பி போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த பொசிஷனில் திருப்பி வச்சு போடுறதுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ வைக்கிறப்பே கரெக்டாக வைங்க. பெரியவங்கன்னா நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்கிறதுனால ஈஸியாக வேலை முடியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி கப்பு வச்சு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்ம இப்படி நான் இங்கே வந்து டாம்ஸ் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ண. வாட்டர் கலரை விட பெட்டர் வந்து ப்ரஷ் பென்னில் நீங்கள் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கிட்ஸுக்காக சொல்கிறேன். ஏன்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறப்ப அங்கங்கே தண்ணி இதாகும். அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுவாங்க. இதுவே ப்ரஷ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்பில்லேஜஸ் இருக்காது. உங்களுக்கு கவரேஜ் நீட்டாக வரும். ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப அழகாக ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். ரொம்ப வந்து பேப்பரும் அப்சர்வ் பண்ணாது. நல்லா இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ட்ராயிங் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் வரப்போ அவங்களுக்கு இன்னும் நல்லா நம்ம இன்னும் போடணும்னு அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள். இது வந்து ஒரு நைட் சீனரி மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சீனரி வரையணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன வரைகிறதுன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மலை வரையணும், மரம் வரையணும், இதெல்லாம் வரையணும். எப்படி வரைகிறதுன்னு தெரியாது. அந்த ஷேப்ஸ் ஒழுங்காக வராது. உடனே டென்ஷன் ஆவாங்க. நம்மளுக்கு ட்ராயிங்கே வரலன்ட்டு நினைப்பாங்க. ஆனால் ட்ராயிங் வரையணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வரைஞ்சிடுவாங்க. அழகாக ஒரு லைனை போட்டு ஈஸியாக 2-3 லேயராக கலரை கொடுத்து கடகடன்னு பண்ணிட முடியும். ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க போடுறப்ப ப்ரைஸஸ்க்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து திருப்பி வரையணும், நம்ம இன்னும் வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஆக்சுவலாக இந்த ட்ராயிங்கே வந்து என் டாட்டர் தான் வரைய சொன்னாள். அவளுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு நேச்சுரல் சீனரி வரையணும்னு ஆசை. ஆனால் வந்து ரொம்ப நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ரொம்ப டீடியஸாக இருக்குது, எனக்கு வரமாட்டேங்குதுமா அப்படின்னு சொன்னான். ஸோ உனக்காக இந்த ட்ராயிங் எடுத்து நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்காக நான் இந்த ட்ராயிங்கை ஸ்பெஷலாக என்னோடய டாட்டருக்காக வரைஞ்ச ட்ராயிங் இது. எனக்கும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் ஆனால் 2 குழந்தைங்க. ஸோ இருக்கிற டயத்தில் வந்து வரைஞ்சி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து வரையணும், அட் த சேம் டைம் குழந்தைங்களையும் பார்த்துக்கணுங்கிறதுனால இந்த வாய்ஸ் ஓவர்லாம் வேண்டாம், ஃபேஸை ரிவீல் பண்ண வேண்டாம், அதெல்லாம் காமிச்சு பண்ணணும்னு தேவையில்லை. வரையலாம், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக வரையலாம், அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் என் பொண்ணு தான் உனக்கு வியூஸ் வரமாட்டேங்குது, நீ இந்த மாதிரி ட்ரை பண்ண, அவள் எனக்கு நிறையா இன்புட் கொடுப்பா, எப்போ பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரையாத அப்படின்னு சொல்லுவாள். கலர்ஃபுல்லாக வர, அப்போ தான் வந்து உனக்கு வந்து நிறையா வியூஸ் வரும், நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கம்மா, அப்படி ட்ரை பண்ணுங்கம்மா, மண்டலா ஆர்ட்ஸ் கூட கலர்ஃபுல்லாக வரைங்கம்மா, கலராக இருந்தால் தான் எல்லோரும் வியூ பண்ணுவாங்க, நான் அப்படி தான் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்க்குறப்ப கலர்ஃபுல்லாக எந்த ட்ராயிங் இருக்கோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். நானும் கலர்ஃபுல்லாக எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது. பட் ஈவன் ஓகே, வி வில் கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு டைம் வரும், அப்போ வந்து வியூஸ் வரும். அது வரைக்கும் ஐ வில் பி ட்ரா வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வீடியோ கிளாரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. பேக்ரவுண்டில் இந்த சவுண்ட்ஸ்லாம் வருதான்னு தெரியல. ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இஃப் எனிதிங் நல்லா இல்லை, சம் வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். வித்தவுட் ஸ்பீக்கர் எதுவுமே இல்லை என்கிட்ட. நான் ஜஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணி ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணி ஜஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வியூஸ் வருதான்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் போடுறத நான் போடுறேன். வியூஸ் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு போடுறேன். பார்ப்போம்.
இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. வாங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டயலாக் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், வீடியோவில் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறமா போடலை. ஏன்னா யாருக்கு பிடிச்சிருக்கோ ஷேர் பண்ணட்டும், பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். அதை உட்காந்துட்டு எதுக்கு எடிட் பண்ணிவிட்டு, பிடிச்சா ஷேர் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. அதை எதுக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டு வீடியோவில் அங்கங்கே போல்டாக போட்டு பளிச்சுன்னு லைட்லாம் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து, நம்ம போடுற எஃபர்ட் வந்து ட்ராயிங்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதே நான் நிப்பாட்டிட்டேன். பார்ப்போம், எல்லாம் நிப்பாட்டின பிறகு நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் வியூஸ் வரலை. அதுக்கு பார்ப்போம், லெட்ஸ் வெயிட். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இன்னும் வீடியோ வந்து ஒரு 6 மினிட்ஸ்க்கு இருக்குது. இந்த 6 மினிட்ஸ்க்கு பேசுகிறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லை, நான் ப்ரிப்பேரும் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. கிட்ஸ் வீடியோஸ் இருக்குது, ட்ராயிங் வீடியோஸ் இருக்குது, மண்டலா ட்ராயிங்ஸ் இருக்குது, போஹோ ஆர்ட் இருக்குது. என்னோடய ட்ராயிங் சேனல் நேமே வந்து ஃப்யூஷன் ஆர்ட் தான். ஃப்யூஷன் மீன்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கணும். காட் ட்ராயிங்ஸ் இருக்குது, எல்லா கடவுளையும் போடுறேன், எல்லாத்தையுமே போடுறேன். எனக்கு என்ன இன்றைக்கி போடணும்னு தோணுதோ அதை நான் போடுறேன். அது ஜஸ்ட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுறது ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். அன்றைக்கி என்ன அப்லோட் பண்ணணும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒயிட் ஜெல் பென் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ட்ராயிங் சேனல் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு சப்ளை வந்து ஒயிட் ஜெல் பென். ட்ராயிங் வரைகிறப்ப இந்த ஒயிட் ஜெல் பென்னோட யூசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் ஃபைனலாக உங்களோட ட்ராயிங்கோட அவுட்புட்டையே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுதான் சீக்ரெட் ஆஃப் ஒவ்வொரு ட்ராயிங்லேயும் வந்து இந்த ஒயிட் ஜெல் பென் இருக்கும். ஒரு ட்ராயிங் வரைகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்ல வர்றது. நான் ஃபைனலாக பாருங்கள், என்னோடய ட்ராயிங்ஸில் எல்லாத்துலேயுமே ஒயிட் ஜெல் பென்னை வச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அங்கங்கே லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறப்ப அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ அந்த இமேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே ஒரு 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 3D எஃபெக்டில் காமிக்கும் உங்களுக்கு. பாருங்களேன், இப்போயே பாருங்களேன், இந்த ட்ராயிங்கில் அந்த நைட் சீனரி இல்லையா, அங்கங்கே ஸ்டார்ஸு, அந்த ஒயிட் மூணு அது கொடுக்குறப்ப அந்த ட்ராயிங்கோட அழகு இன்னும் அழகாக இருக்கும்.
ரொம்ப அழகாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து ப்ரஸ்ட்டோட ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாக எக்ஸலண்ட் ப்ராடக்ட் அது. நான் இது வந்து மீஷோவில் தான் வாங்கினது. நான் டாம்ஸு எல்லாமே வந்து பக்கத்துலேயே நான் போய் ஓகே, ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.